உணர்ற மாதிரி இருக்கு. மூலமாகத்தான் இந்த கோயில் அதிகப்படியா நிறைய பேருக்கு தெரிய வந்தது என்ன மடை போட அமைந்திருக்கும் தண்ணி பந்தலுக்கு எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க எப்படி எடுத்து இடம்பலங்களை காட்டுற போதில் எங்களுக்கு இதை விட ஒரு வேறு என்னக்கா இருக்குது உண்மையில தானக்கா என்ன நீங்கள் நயினாதீவு புங்குடுதீவு கண்ணகேமன் கோயில் எல்லாம் போய் பார்த்த நீங்கள் எங்களுக்கு ரூபியுடைய அக்கா எடுத்து எங்களுக்கு விட்டவா நான் வந்து அங்க நின்று தங்கி எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தேன். அதுதான் பிள்ளை எனக்கு பெரிய சந்தோஷம். நீங்க சந்தோஷம் எனக்கு இன்றைக்கு உங்களை கண்டது கதைச்சதெல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லை. பாருங்க இன்றைக்கு எங்களோட குலதெய்வ கடவுள் இன்றைக்கு 33 வருஷமே நாங்கள் இந்த கோயிலில் அன்னதானம் வச்சிருக்கிறோம் பிள்ளை. இன்றைக்கு எல்லாம் பாருங்க இவ்வளவு சனத்துக்கு நான் சாப்பாடு கொடுத்து அக்கா பிள்ளை சாமான் பண்ண வந்தேன். நான் குலண்டில இருந்து இந்த மாதிரி மக்கள் இந்த மருந்து வந்து நடுந்தீவா அவ வந்து ஆக்கள் வந்தவ சொந்தக்கார குலண்டில வரிசையில இருந்து வந்தா பிறகு சாமான்கள் போயிட்டு கொடுத்துக்கணும். சரி 5 மணிக்கு 5:10 சாத்தி நித்தலும் கைதொழுவே ஆளன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே சிவத்த டிஷர்ட் அணிந்து சிவத்த சப்பாத்து அணிந்து அழுது கொண்டே இருக்கிறார். அவருக்கு பெயர் தன்னுடைய தாய் தகப்பனாருடைய பெயரை சொல்ல முடியாத வகையில் பயந்து அழுது கொண்டே இருக்கிறார். தயவு செய்து அவரை வந்து கூட்டிச் செல்லுங்கள். இங்கே முருங்கையில் மரம்
எங்கட ஊர் பூக்கண்டுகள் மல்லிகைப்பூ கம்ப கண்டு வெத்தலை கண்டு உள்ளுக்கு வந்தவருக்கு எடுக்கலாமா வீடியோ ஓகே வாங்க இது என்ன பிரண்டு இது கொடிமல்லி என்ன முல்லை முல்லை இது மருதாணி வாழை மருதாணி இது ரம்ப வெத்திலை 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 என்னது இது மிளகு வெத்திலை கண்டு இருக்கா இது மிளகா மிளகு மிளகு வேம்பு கண்ட தெரியாதபடியா கேட்கிறேன் வடிவாதான் இருக்கு நன்றி எங்க இருந்து வரீங்க நாங்க கேவலார் பக்கத்துல இருந்து வரோம் நீங்களே வளர்க்குறீங்க எல்லாம் கூட வந்து நாங்க விதை போட்டு தான் வளர்க்குறதாக்கா வீட்டுக்கு வளர்க்கலாமா வெளியில வளர்க்கலாம் அதே விண்டை வந்தா பல்லா போயிடும் உள்ளுக்கு அடுத்து நீங்க சொதுக்கி போடலாம் பறக்கி போடலாம் எல்லாம் போடலாம் உங்களோட பேர் ரெக்சன் வாழ்த்துக்கள் எங்களோட மரங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு மக்களுக்கு வணக்கம் பாலினி சமையலன் பிளாக் பாலினி சமையலன் நல்ல சைனம் நல்ல சைனம் நல்ல சைனம் நல்ல வெதர் நல்ல காலநிலையும் நல்லா இருக்கிறபடியா நல்லா இருக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மென்மேலும் இன்றும் பல அடியார்கள் பல திசைகளில் வந்திருக்கிறீர்கள் உங்களால் முடிந்த உதவிகளை எமக்கு வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வாரி வழங்க விரும்பினால் இங்கே அர்ச்சனை கணக்கு சென்று உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்கி அதற்கான கல்விச்சொல்லினை பெற்றுக்கொள்ள அறிவித்திருக்கிறோம் தொடர்ந்து கூடாது நமது கலாச்சாரம் அழியக்கூடாது என்ற நோக்கம் குப்பையெல்லாம் கிளீன் பண்ணட்டான் உதவி செய்யட்டான் இவ்வளோ குப்பை வந்துட்டு பெரிய பேக் ஒன்று இருக்குது வணக்கம் அக்கா நிலமா எப்படி இருக்கிறீங்க நல்ல ஒரு காலநிலை நல்ல ஒரு தேர் திருவிழா இந்த திகதிக்கு எல்லாரும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எப்போ வரும் என்று சொல்லி வளமை போல் மிக அதிகமான மக்கள் கூட்டம் இருந்தாலும் வளமையை விட காலநிலை மிகவும் அருமையாக ஒத்துழைத்திருக்கின்றது அதை விட திருவிழான்றது இந்த பிள்ளைகள் வந்து அதிகம் விரும்புகிறோம் இங்கே பிறந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஏன் திருவிழா நாங்கள் கொண்டாடுறோம் என்றும் இந்த திருவிழாவால் எங்களுக்கு ஒரு ஆன்ம ஈடேற்றம் என்று சொல்லி சொன்னால் என்ன என்றும் பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கோயிலையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த அழித்தல் திருவிழா என்று சொல்லி சொல்கிறது நாணவங்கன்ம மாயை என்று சொல்லி அந்த மும்மலங்களை அழிக்கிறது மும்மலங்கள் என்றால் என்ன என்று முதல் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் அதை அழிக்கிறது என்றா என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு அதை மாதிரி இப்படியான திருவிழாக்கள் கலாச்சார மையங்கள் இந்த இடங்களில் அமைச்சு கொள்வது சரியான கடினம் ஏனென்று சொல்லி சொன்னால் அனுமதி பெற வேணும் அதை விட அதிகப்படியான செலவுகள் வேணும் அப்படி இருந்தும் பெரும் முயற்சியோட இந்த பெரிய ஆலயம் இந்த நாட்டினுடைய பதிவோடு அமைக்கப்பட்டிருக்குது அது எங்களுக்கு ஒரு கொடுப்பனவென்று சொல்லி சொல்லலாம் இந்த ஆலயத்துக்கு உங்களுக்கே தெரியும் அயல் நாடுகளிலிருந்தும் பல மக்கள் இங்கே வருகிறார்கள் தமிழர்கள் என்று மட்டுமல்ல இந்தியாவை சேர்ந்து இங்கே வந்து வாழ்கிறவர்களும் சரி இந்த நாட்டு வெள்ளையர்களும் சரி அதிகமாக வணங்கப்படுகின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் ஜெர்மனியிலே மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகின்றது மற்றும் இந்த ஆலயத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆன்ம ஈடேற்றம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வகுப்புகள் போன்றவையும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது நிறைய பேருக்கு தெரியாது அதை தெரிந்து கொண்டு அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு கிடைத்தற்கரிய பிறவி என மானிட பிறவி என்பது அந்த மானிட பிறவியில் பிறந்ததற்கான பலனை பெறுவதற்கு ஆலயங்கள் தான் முன்னோடியாக இருக்கின்றது அங்கே கற்றுக்கொண்டு அவர்கள் வீட்டிலே தத்தமது வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும்
மலக்குற்றங்கள் நீங்கினால்தான் ஈடேறலாம் என்று சொல்வார்கள். ஆன்ம ஈடேற்றம் அடையலாம், இதுக்கு அடுத்த படிநிலையை அடையலாம். இந்த உலகத்திலே எல்லாருமே ஒரு விருந்தினர் தான், இங்கே வந்து ஒரு வழிப்போக்கர் தான். வழிப்போக்கர்கள் என்றோ ஒரு நாள் விட்டுட்டு போகின்ற இந்த உலகத்திலே என்ன கொண்டு செல்ல போகின்றோம் என்பதை நாங்கள் யோசித்து கொள்ளும்போது இந்த ஆன்மீக தலங்கள் அல்லது ஒரு குருவினிடையே சென்று நாங்கள் கற்கின்ற கல்விகள் அவைதான் எங்களுக்கு வழிவகுக்கும். அந்த முக்கியமான தலமாக புலம்பெயர் தேசத்திலும் இந்த ஆன்மீக தலம் விளங்குகின்றது. தொடர்ந்து நாங்கள் இந்த சேவையை என்னுடைய சகோதரி வழங்கி கொண்டிருப்பார். நன்றி நன்றி, வழியாக கதைச்சிங்க. இதான் எனக்கு கொஞ்சம் கதைக்கிறதான் பிரச்சனை. இந்த கோயிலில் உண்மையில் வர வர மக்களும் அந்த பக்தி இதுவும் கூடியண்டு போன்ற காவடியெல்லாம் மிக சிறப்பாக நடந்தது. உண்மையிலே பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு பக்தி கொஞ்சம் நல்ல நல்ல வளமையாக விட உண்மையிலே அம்மன் அருள்னு தான் சொல்லணும். நல்ல வெயில், பதமான வெயிலும் அழகாக மக்கள் களைப்பற்றி இருக்கிற அளவுக்கு இருக்குது. வயது வந்ததுலேருந்து சிறியவர் வர வந்து இந்த கோயிலில் வந்து நிறையவே இந்த எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்கணும். பிரான்ஸ், பாரிஸ், பெல்ஜியம், ஹாலண்ட், சுவிஸ், லண்டன், கனடா கூட இப்போ நாங்கள் நிறைய பேரை சந்தித்து நாங்கள் கனடாவிலேருந்து வந்தாங்க. நிறைய வெள்ளையர்கள் இன்றைக்கு வந்து வெளிநாட்டவர்கள் வந்து நிறையவே ஜெர்மனில் இருந்து ஹாலண்ட்லேருந்து எல்லாம் நிறைய ஆக்கள் வந்து நிற்கணும். ஏன்னா இங்கே வந்து பாடசாலைகள் விடுமுறை, நிறைய விடுமுறைகள் என்றபடியாக எல்லாருமே இங்கே வந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக அமைஞ்சது. இங்கே எல்லாருக்கும் விடுமுறை காலம் என்றபடியாக வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய மாதிரி இருந்தது. நிறையவே இங்கே வெளிநாட்டை வர பார்க்கக்கூடியவா இருந்தது. அதுவும் எங்களோட உடுப்புகளோட ஆசைப்படுகிறேன் அறிந்து கொள்ள மற்ற எங்களோட சாப்பாடு மற்றது இந்த தேரோட சுற்றி வந்து வருங்காலோட செருப்பு இல்லாமல் நின்று வந்து நல்ல உண்மையில ஒரு பக்தி மயமாக இங்கே வந்து பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. எங்களோட ஊரில் நின்று ஒரு ஆசை, ஒரு ஃபீலாக இருக்குது. திருவிழா, நல்லூர் திருவிழாக்கள் அதுகளுக்கு போய் நின்று அப்படி ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போ வேற வேற இன்னும் இந்த மக்கள் தொகை கூடுமென்று தான் எதிர்பார்க்கப்படினோம். இந்த கோயில் நிர்வாகமே எதிர்பார்க்கல. அவ்வளோ சனம் வந்து சாப்பாடுகள் எல்லாம் திரும்பி திரும்பி சமைச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கக்கூடியதாக காண்றோம். மேலே மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த இதை நானும் இதில் நிற்கிறேன், உங்களோட நிற்கிறதுல என்ன சந்தோஷம். அதிகப்படியான நிறைய யூடியூபர்ஸ், நிறைய வீடியோக்கள், வீடியோ கேமராக்கள், வெள்ளையர் எல்லாம் நிறைய பேர் வந்து நின்று வேறு நாட்டவரும் ஜெர்மன் தொலைக்காட்சிகளும் வந்து நின்று எடுக்கக்கூடியதாக காண்பிக்கப்படுதுன்னா எங்களோட கலாச்சாரத்தை இந்த மக்களும் உணர்ற மாதிரி இருக்கு. மூலமாகத்தான் இந்த கோயில் அதிகப்படியாக நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இப்படி எங்களோட நாடுகளில் நடக்குதுன்னு வெள்ளையர்களுக்கு தெரியாது தான், வெளிநாட்டவர்களுக்கோ தான் பார்க்கணும். ஒரு அதிசயமாக பார்க்கணும். காவாடி எல்லாம் உண்மையிலே பார்த்துட்டு வியந்து போய் நிற்கணும். அவளை பார்த்து காவாடி இடத்துல நிறைய காவல்துறை நின்றது. அதான் சொல்லி சொன்னா இது ஒரு வற்புறுத்தி ஒன்று நடந்துடக்கூடாதோ புரிந்து கொண்டார்கள். என்ன நாங்கள் ஒரு ஆக்களை துன்புறுத்துறோம்னு நினைப்பினோம். இது ஒரு பக்திமயமாக செய்யப்படுகிற ஒரு விடயம். காவல்துறையிடம் வந்து நின்று இது வந்து ஒரு சிறப்பாக செய்கிறது. தீயணைப்பு படையிலிருந்து எல்லாமே இதில் வந்து நின்று பாதுகாப்பாக இவ்வளோ பேரையும் ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பாக கார்கள் எல்லாம் ஒழுங்காக விட்டு மக்களுக்கு நெரிசல் இல்லாமல் வடிவாக செய்யணும். இதனே கேட்க இடமுள்ள ஆலயம் அதான் அதோட இட வசதி கூடின இடமாகவும் இருக்குது. நிறைய காவலாக்கள் மற்ற இந்த புயவே இதெல்லாம் காணைக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்காக வேண்டி வந்து வேலை செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். எங்களுக்கு வணக்கம் சொல்லினோம் எல்லாரும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்கிற வாழ்க்கையில் வந்து நாங்கள் ஊரை மிஸ் பண்ணுவோம். அதான் இது அந்த கவலையே இந்த இப்படியான நாள்கள் நிறைவேற்றுது. அது உண்மை. எல்லா இடம் சாக்களையும் நாங்கள் போய் ஒவ்வொரு இடத்துல சந்திக்க போகிறதில்ல. இதில் வந்து எல்லாரையும் சந்திச்சு ஒரு ஒரு உரையாடல் நிற்கிற மாதிரி இருக்கும். மற்றது இப்போ இருக்கிற பிஸி டைம் இப்போ முந்தி மாதிரி இல்லை. என்ன இப்போ நாங்கள் வேலை வீடு அதுதான் பிள்ளைகள் எல்லாம் மறந்தோன்னா மன அழுத்தம் கூடுதலாக எல்லாருமே வெளிநாட்டவர்களுக்கு இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர் வரைக்கும் இருக்குது. இது விஷயமாகவே பார்க்கணும். இது இப்படியான இடங்களில் வரைக்கும் பிள்ளைகள் சந்தித்து இப்படி ஒரு நிகழ்வுகளை பார்க்க அவைக்கும் ஒரு புரிந்துணர்வோ இப்படித்தான் எங்களோட ஆக்கள் எங்களோட மக்கள் என்ற ஒரு உணர்வு வரும். அதான் நன்றியா நன்றி உங்களுக்கு. கவனத்துக்கு ஒரு சிறுவன் சிவத்த டிஷர்ட் அணிந்து சிவத்த சப்பாத்து அணிந்து அழுது கொண்டே இருக்கிறார். அவருக்கு பெயர் தன்னுடைய தாய் தகப்பனாருடைய பெயரை சொல்ல முடியாத வகையில் பயந்து அழுது கொண்டே இருக்கிறார். குளிர்ந்த ஜலத்தினால் தீர்த்தத்தினால் அபிஷேகிக்கும்
அந்த மலையையும் நாட்டி அங்கே அருள்பாலிப்பதற்காக காட்சி தருகிறார். அனைத்து பக்தர்களும் அந்த குளிர்ந்த தீர்த்தத்தினாலே நனைந்து உள்ளத்தாலும் உணர்வுகளாலும் மகிழ்ச்சி பெறுகின்ற இந்த வழிபாட்டிலே ஓடி வாருங்கள். அவள் அழைத்து வரப்பட்டு அங்கே நியமிக்கப்பட்ட பூஜைகளோடும் கிரியைகளோடும் ஜபங்களோடும் அவத்தோடு வருவாரோடு குளிர்ந்த காற்றோடு அருள்பாலித்து குளிர்ந்து அவள் அத்துணை திசைகளிலும் அவள் காமாட்சியாக அந்த முகம் எல்லா திசைகளிலும் உக்கிரமாக இருந்தது. இப்பொழுது அவள் மகிழ்ந்த முகமாக அவளை அழைத்து வருகிறது. இந்த உயர்த்துறை தேசிக்காய் போன்ற கனிகளோடு இதோ காமாட்சி வருகிறாள், உங்கள் காமாட்சி வருகிறாள், உங்களை காக்கும் இந்த காமாட்சி ஒன்றுக்குள்ளிடம் வேறுபாடுக்கின்ற காமாட்சி அனைவரையும் வாழச் செய்கின்ற பராசக்தி வருகிறாள். இதோ அவளை தொடர்ந்து இந்த ஆலயத்திலே எல்லா பூஜைகளையும் நோக்கின்ற சண்டேஸ்வரி வருகிறாள். சண்டேஸ்வர நாயனாரும் சண்டேஸ்வரியும் அத்தனை பூஜை பூஜைகளையும் எடுத்துக்கொள்ளுகிற அடியவரும் ஒரு அடியவராக அத்தனை பூஜைகளையும் ஜபங்களையும் படங்களையும் யாகங்களையும் கோவில்களை எடுத்துக்கொள்ளுகின்ற அடியவர் அவர்தான் சண்டேஸ்வர நாயனாராக உள்ள அவரே சண்டேஸ்வரியாக அம்பிகை ஆலயங்களிலே அவளையும் அழைத்து வருகிறார்கள். வழிபாட்டிலே எப்பொழுதும் தாயோடு கூடியதாக இந்த பாகத்தோடு குறைந்த குழந்தைகளாக உள்ள காப்பதற்காக சண்டேஸ்வரிக்கும் காமாட்சியும் இந்த மகத்தான் கோயில் இந்த அந்தி மாலையிலே சூரியனை அழைத்துக் கொண்ட மிகக்கூட்டத்துக்கு மத்தியிலிருந்து இந்த குழந்தை நீரில் உங்களுக்காக
இப்பொழுது உங்கள் உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இங்கே உங்களுக்கு மாம்பழத்திற்கு ஆசைப்பட்டு நீங்கள் உங்கள் உறவுகளை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது தயவு செய்து பழக்களை எரியாமல் எடுத்துச் செல்லவும். தயவு செய்து பழக்களை எரியாமல் எடுத்துச் செல்லவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து பழங்களை எரிய வேண்டாம், எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு தேவையான பழங்களை எடுத்துச் செல்லவும், எடுத்து எறிய வேண்டாம் என்று அன்போடு அழைக்கின்றோம். அது மட்டுமின்றி இந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தயவு செய்து நாங்கள் எத்தனையோ கமராக்கள் கூட்டி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அடியார்களை கவனமாக அமைதியாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஓரளவு எல்லோருக்கும் கொஞ்சம் கிடைத்து விட்டால் காணும் என்று சொல்லி நினைத்து போங்கள். மாம்பழம் பெரிய விலை அல்ல. புரிய வேண்டாம். 5 ரூபாய் மாம்பழம், 500 ரூபாய் உடைமை. ஹலோ, பெரிய வேண்டாம். எல்லாருக்கும் இந்த பழங்கள் இலையில கிடைக்கிற மாதிரி கொடுப்போம். எல்லோருக்கும் புனிதமான பிரசாதத்தை வீசி இல்லையே அது வெறும் சாதம். அதனால் எந்த நன்மையும் பயபக்தி என்ற வார்த்தையுடைய உற்பதத்தை புரிந்து கொண்டு பயத்து அதை எடுத்துக் கொடுங்கள். அப்பொழுது அவர்கள் முண்டியடித்து வரமாட்டார்கள். பெண்களையும் பாதுகாக்க வேண்டியது வலுவான ஆண்களுடைய கடமை. அடிபட்டு படையல் எடுக்கணும். அடிபட்டு தான் படையல் எடுக்கிறது. அடிபட்டு தான் படையல் எடுக்கிறோம். அது அடிபட்டு தான் எடுக்கணும். அவ்வளோதான். அது கடவுள் எல்லாருமே எடுக்கணும். அப்படியே அர்ப்பணித்து இயற்கையோடு கூடிய வழிபாட்டு உணவுகளில் இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய பண்டைய வழிபாடு. இந்த பழங்களை மனிதர்கள் உண்ணலாம் என்ற யுக்தியினை முதலிலே கண்டுபிடித்து தந்த நாகர்கள் தான் இதனை முருகனுடைய பிள்ளையாருடைய கரையிலே அம்மையப்பையை சுற்றி வந்தால் அது எனக்குரியது உலகத்தை சுற்றி வருகின்ற கதையை சொல்லுகிறார். இந்த கதையின் மூலமாக விநாயகனுக்கு மாம்பழம் கொடுப்பது சரி என்கின்ற ஒரு தத்துவத்தை உணர்த்த இதிகாசதாரர்கள் உட்படுகிறார்கள். உண்மையிலேயே முருகக் கடவுளான நம் மூதாதையராக இருந்த நாகன், அந்த முருகன்
மனிதர்கள் உண்ணலாம் என்கின்ற தத்துவத்தை முதலிலே சொன்னவன். அதை ஏற்றுக்கொள்ளாத பண்டையவர்களை விடுத்து அவன் தென்னிந்தியாவிலே 6 படை வீடுகளிலே குடியேறி தமிழையும் தமிழ் வளர்ப்பவர்களையும் காத்தான் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்ற ஒரு அம்சத்தை மாற்றி மதத்திலே ஒரு பாம்பு உண்ணச் சொன்னதாக சொல்லி ஏவாள் உண்ணுகின்ற கனி அது. அதனால் இந்த மிருகங்களோடும் பறவைகளோடும் சமாந்தரமாக இருந்த மனிதன் இச்சையும் ஆசையும் கொண்டதாக எல்லாம் தவறாக ஒரு புரிதலை கொடுக்கிறார்கள். முதலாக அந்த நாகன்தான், இந்த நாகர்கள் தான் இந்த பழங்களை புசிக்கலாம் என்ற தத்துவத்தை சொன்னார்கள். நவீன மருத்துவர்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்ற தத்துவத்தை முதலிலே உலகுக்கு தந்தவர்கள் இந்த தமிழர்கள். ஆகவேதான் தமிழர்கள் இந்த வகையான எல்லோரும் உண்ணுகின்ற இந்த மலையிலே வைத்து வழிபடுகின்ற வழிபாட்டை செய்பவர்கள். ஆகவே உலகத்துக்கு முன்னோடியாக இருந்த நாம் மிக நாகரிகமான வாழ்க்கையை உருவாக்கி தந்த நாகர்கள் என்கின்ற அந்த குடியில் பிறந்த நாம் மிக பக்தியாக இந்த பழங்களை பகிர்ந்துண்டு உலகத்தவருக்கு கொடுத்து வாழ்கின்ற இந்த பூஜையை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை விரும்பினாக்கள் எடுத்துட்டு போகிற மாதிரி அவள் வச்சிருக்கணும். சாப்பிடலாம். அவள் இவ்வளோ வச்சிருக்கணும். இவ்வளோ அவள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வச்சிருக்கணும். அவளா சார் சாப்பிடலாம். இந்த உடம்பு ஆலயமாக உள்ளது. மிக கோபுரமாக உள்ளது. உள்ளது கோபுரமாக இதயமாக உள்ளது. இங்கே உள்ள கற்பக்கரமாக உள்ளது. உடம்பின் அமைப்பே ஆலயம். ஆகமம் என்கின்ற விதிகள் உடம்பின் அம்சமாக கொண்டு ஆலயங்களை உருவாக்கும். இது இன்னும் ஏதேனும் குறைகள் இருந்தால் அது நன்மை பெற வேண்டும். கோயிலுக்குள்ள கொஞ்சம் பக்கியா இருக்குது. ஒருக்கா கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். கோயிலை நான் நிறைய வீடியோக்களில் காட்டியிருப்பேன். இப்போ திருவிழா காலங்களில் எப்படி இருக்குன்றத ஒரு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளவு ஜெர்மனாக்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இதை கோயிலை பார்க்குறது. முருகப் பெருமான் சுவாமி உள்ளுக்கு வந்துட்டு பச்சை சாத்தி பெரிய பூசை நடக்க போகுது கோயிலுக்குள்ளே. 5:30 எல்லாம் முடிஞ்சது. இன்றைக்கு உண்மையிலே நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. மாலாஜியை பார்ப்போம். 100 மாலாஜி இப்போ வந்து அம்மாளுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. இல்லை தேரெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு நிறையவே மக்கள் கணக்கிட முடியாத மக்கள் வந்திருந்தவே. அவ்வளவுக்கு மக்கள் கிட்டத்தட்ட எவ்வளோன்னு சொல்ல முடிய அளவுக்கு நிறைய மக்கள் கூட்டம் வந்திருந்தது. இதோடு நாங்கள் வந்து அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் சாமி திருப்பி பூசை நடக்க போகுது. இப்போ நாங்கள் வந்து இதோட வீட்டை போகிறோம். இந்த காலையில் வந்தபடியாக இப்போ பூசையை பார்க்கல. பாருங்கள் தென்னம் கொடுத்து செய்யணும். சாமி இந்த தேர் திருவிழா வடிவாக சிறப்பாக நடைபெற்றது.
இந்த தேர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்ன பேருண்ணா? ஐயோ குட்டியா இருக்கு. பாபா திரும்ப திரும்ப. ஹலோ, அவன் கோயிலுக்கு வந்துக்கிறாரு என்ன? கல்யாண மண்டபம் இருக்குது, அதை உங்களுக்கு ஒரு ஷோட்டாக காட்டுறேன். இதுதான் கோயில். கோயில் இந்த கடை ஏரியா. இங்கே வந்து அப்படியே கல்யாண மண்டபம். இதுக்குள்ள மயில் இருக்குது. பாப்பா மயில் தெரியுதோ தெரியல இருக்கா பார்த்தா. இல்லை மயில் இருக்கிற உள்ளுக்கு அந்த உள்ளுக்கு போகிறா வெளியே வாரா தெரியல. பார்ப்போம். இப்போ கூவினர் மற்ற மயிலை காணல. பெண் மயில் என்ன இருக்கிறது இதில் ஆண். இப்படி காய்ச்சிருக்குண்டு. இங்கே வந்து ஒருத்தருமே பிடிங்க மாட்டேன். இவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு. கலாச்சார மண்டபம் இதுக்குள்ள தாங்க மண்டபம் இருக்குது. இந்த பெருமாள் பெருமாளும் இதில் அப்படியே கோளில் அப்படியே இருக்குது. இது அங்கால மண்டபம் சொன்னேன். இங்கால கிணறு, இங்கால ஒரு கோயில் கட்டியிருக்கணும். அதே மாதிரிக்கா பார்ப்போம். இதில் வந்து ஒரு கிணறும் இதில் ஒரு ஆலயமும் கட்டியிருக்கணும். மயில் கத்துது. இவ்வளோ அழகாக கட்டியிருக்கணும் ஒரு கோயில் வந்து பாருங்கள். ஒரு கிணறும் கட்டியிருக்கணும். அந்த கிணத்தையும் பார்த்துட்டு இந்த கோயிலும் இப்போ தான் இருக்கு. என்ன சுவாமி ஐயனாரா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கிணறும் கட்டியிருக்கணும் பாருங்க. கிணறு கட்டியிருக்கணும். நல்ல அழகா இருக்கு. ஸ்லோனில் கட்டின மாதிரி இல்லை சாமி எதுவும் வைக்கிறதா என்னத்துக்கு? ஓ தண்ணி இருக்கு. கிணத்துல அல்லலாம் வாளி எல்லாம் வச்சிருக்கணும். கிணத்துக்கு பக்கத்துலேயே என்ன சுவாமியான்னு தெரியல. இப்படியே இந்த மண்டபம் இப்படியே போனால் கடைக்கு போகலாம். கோயில் கோபுரம் தெரியுது. இதுதான் இந்த மண்டபத்தின் அழகான ஓவியங்கள் வரைஞ்சிருக்கணும். யானை எல்லாம் வடிவ இவ்வளோ அழகா எங்களோட ஊருண்ட இதுகளை பிரதிபலிக்கிற மாதிரி உலக சமாதானம் எல்லாற்ற மதத்தையும் இதில் போட்டு நல்லா அழகாக செய்திருக்கணும். எங்களோட ஊர்கள்ட எங்களோட தமிழ் எழுத்து, வாத்தியக்கலை, கிராமிய கலைகள் எல்லாத்தையும் ஒரு பிரதிபலிக்கிற மாதிரி இந்த ஓவியம் வந்து செய்திருக்கணும். உண்மையிலே அது நல்ல அழகாகத்தான் இருக்குது பார்க்கவே. இதெல்லாம் யாருமே யோசிச்சிருக்க வேண்டாம். நல்ல அழகாக இருக்கு. பெருமா ஹலோ லெக்கா
பிள்ளைக்கா நல்லா இருக்கா அப்படின்னு அப்படியா செய்திருக்கிறேன் கூறி இப்போ 12 மணி ஆயிரம் அப்படியா இப்போ தேர் வந்து இழுத்துட்டுன்னா நினைக்கிறேன் 4.20 பரவாயில்ல வா வெளியே போ எடுக்கிறீங்க சாரி எடுக்கிறேன் தாங்க பேக்ல போடு தம்பி பேக் ஓகே 20 நாள் நைட் 20 ஒரு 50 சின்ன சிவலிங்கம் இல்லாமல் இருக்கு சின்ன சிவலிங்கம் இல்லாமல் இருக்கு அம்பிகை அடியார்களை நீங்கள் இப்பொழுது ஆலயத்துக்குள் செய்து கொள்ளாமல் அறிவிக்கின்றோம். இப்பொழுது ரதம் மணி எல்லாம் இருக்கு பேரணி பூஜைகளும் செய்யலாம் என்பதை அறிவித்திருக்கிறோம். முக்கியமாக இப்பொழுது நெருக்கங்கள் இல்லாதபடியால் நீங்கள் ஆலயத்துக்குள் சென்று நீங்கள் அர்ச்சனைகளை செய்யலாம் என்பதை அறிவிக்கின்றோம். அடுத்த சொற்களை எப்பொழுது ஆலயத்தில் இதில் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க் பண்ணினாங்க காரை எடுத்துன்னு அப்படியே விட்ட போக முடியாது கடைக்கு தான் மெயினாக வரமே இல்லை சாமானோட போயினா உடுப்புகள் தமிழ் கடை சாமான நாங்களும் தான் இங்கே ஒரு ஆளை கார் அடிக்க போயின்னு இருக்கிறோம் வீட்டை போகிறதுக்கு மணி சரி 6 மணி 20 கிராட்டில் நிற்குது பரவாயில்ல பக்க 6 மணி 20 கிராட்டில் நிற்குது ஓகே இன்றைக்கு வந்து நான் காலநிலை தான் கூடுதலாக ஹெல்ப் பண்ணியிருக்கு இன்றைக்கு தேருக்கு சூப்பராக இருந்திருக்கு இல்லாடி ஆக வைக்கையும் இல்லை ஒரு இதுவும் இல்லை நல்லா இருந்தது பா